மக்கள் வணக்கம். இப்போது நிறைய பேர் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா? முன்னேறி எதுக்கு? பணம் கிடைக்கும், அதை நம்ம உழைச்சி சம்பாதிக்கலாமா? நிறைய ஜெயிக்கணும்னு சொல்லி நிறைய போட்டியில் வந்து ஜெயிக்கணும், நிறையா தோல்வியை கண்டு துவந்து விடாமல் ஜெயிக்கணும் அப்படின்னு ரொம்ப போராடி தன்னோட உயிரே இழந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் ஜெயிக்கணுங்கிறதே வேண்டாம். நல்லா உழைங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க, குடும்பத்தோடு எப்பவும் மகிழ்ச்சியாக வாழுங்க, நண்பர்களோட ஜாலியாக பேசுங்க, செல்லை ஓரம் கட்டுங்க. வீட்டுக்கு போனாக்கி செல்லை ஓரம் கட்டிட்டு மனைவி பிள்ளைகளோட அம்மா அப்பாவோட சந்தோஷமாக ஜாலியாக சிரித்து பேசி பழங்க. அது நல்லாயிருக்கும். செல்லை ஓரம் கட்டிட்டாலே நிம்மதி வந்துடும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நிறைய போட்டியில் கலந்து ஜெயிக்கணுங்கிற ஆசை வேண்டாம். 100 பேர் வேணும், ஒருத்தன் ஜெயிப்பான். அதனால் இந்த நிறையா தொழில் வாய்ப்பு பண்ணி கோடியாக சம்பாதிக்கணும், அந்த ஜெயிக்கணும் எண்ணமே வேண்டாம். கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு வழியை தேடுங்க. டெய்லி மனைவி பிள்ளையோட குழந்தைகளோட அப்பா அம்மாவோட சந்தோஷமாக இருங்க, நண்பர்களோட. அது போதும் வாழ்க்கை. அன்னன்னைக்கு சந்தோஷம் கழிக்கலாம். ஜெயிக்கணும்னு நிறைய கோடியாக கடன் வாங்கி கோடியாக அடைக்க முடியாமல் குடும்பத்தோடு சாகிறத விட இருக்கிறத போதும் அப்படின்ட்டு வாழுங்க. அது போதும். அதுதான் வாழ்க்கை. வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நிம்மதியாக இருங்க. என்ன தப்புனாலும் யோசித்து நம்ம மேலே தப்பு தான் தேடி போய் மன்னிப்பு கேளுங்க. அதுதான் வாழ்க்கை ஜெயிக்கிறது. அதனால் யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் வந்து அர்ஜென்ட்டு கேட்டாக்கி அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கொடுத்து உதவி பண்ணுங்க. அதனால் ஜெயிக்கணும் என்ன வேண்டாம். நிம்மதியாக ஜாலியாக அன்னைக்கு ஜாலியாக இருங்க. அது போதும். செல்லை மட்டும் ஓரம் கட்டுங்க. குடும்பத்தோட ஜாலியாக மகிழ்ச்சியாக பேசி சந்தோஷமாக இருங்க. அதுதான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். அதுமாரி நிறையா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் யாருன்னு சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சா என்னோடய கருத்தை வந்து நீங்கள் அனுப்ப போகிறீங்க. அவ்வளோதான்.